சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு மெதுவாக இயக்கப்படுவதால் காலை பணிக்கு செல்வோர் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், இங்கு புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? அங்கு ரயில் பாதையில் அவ்வப்போது ஆங்காங்கே நின்று செல்வதால் பயணிகள் எத்தகைய அவதியடைந்து வருகிறார்கள்? மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் பயணிகளால் தேடப்பட்டு வருகிறதா? கள விவரம் என்ன? திருவள்ளூர் சென்னை சென்ட்ரல் நிலையை பார்த்தோம் என்றால் இந்த சிக்னல் போன காரணமாக ரயில்கள் முழுவதுமே தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஆவடி திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில்கள் முழுவதுமே மிகவும் தாமதமாக இயக்கப்படுவார்கள். அதிகாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருவதாக ஒரு கருத்தும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த சிக்னல் கோளாறு காரணமாக பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த தொழில்நுட்ப கோளாறும் காரணமாக சிக்னல் கோளாறு காரணமாக தொடர்ந்து இந்த ரயில் சேவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி பகுதியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் ரயில்கள் முழுவதுமே தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் முழுவதுமே தாமதமாக இயக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு முறை என ரயில்களை நிறுத்தி மெதுவாக இயக்குவதால் பயணிகளும், இளைஞர்களும் மற்றும் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கடும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார். காலையிலேயே அலுவலகத்திற்கு மற்றும் பணிக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் முழுவதுமே முறையான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரயில் தாமதத்திற்கு காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதை தண்டவாளத்தில் ஏதாவது தடங்களா என்பது குறித்து தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலையிலேயே இந்த தாமதத்தினால் வலுத்து வரக்கூடிய ரயில் ரயில்கள் ஆங்காங்கே இந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பணிக்கு செல்வரும் கடும் சிரமத்துக்குள்ளாகி வரும் நிலையில் தற்போது இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் விதமாக இந்த ரயில்வே ஊழியர்கள் இந்த பணிகளை சரி செய்வதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் பெரம்பூரில் தான் அதிகமான சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்வே முழுவதுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெரம்பூரில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரயிலின் எதிரொலியாக சென்னை சென்ட்ரலிலிருந்து செல்லக்கூடிய ரயில்களும், மேலும் அரக்கோணத்திலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மிகவும் தாமதமாக புறப்படுகிறது. ஏனென்றால் பெரம்பூர் தாண்டிதான் அதற்கு பிறகு சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைய வேண்டும். அந்த அடிப்படையில் பெரம்பூர் பகுதி முழுவதுமே இந்த சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்கள் முழுவதுமே ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ரயில்கள் வேறெதுவும் செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பெரம்பூரில் இந்த சிக்னல் கோளாறு சரி செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர்ந்து இந்த ரயில்கள் முழுவதுமே சென்னை சென்ட்ரலுக்கு வருவதற்கான நடவடிக்கைகளும், மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெரம்பூர், ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த வழித்தடங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகைதான் முதல் கட்டமாக தற்பொழுது இந்த சிக்னல் சரி செய்யும் பணிகளானது தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த கோளாறு சிக்னல் கோளாறு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தும் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.